கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெபவார கூட்டங்களின் முதல் நாளில் நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்படி பரலோகத்தின் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இங்கிலாந்தில் இம்மானுவேல் தமிழ் அட்வென்டிஸ்ட் திருச்சபை குடும்பம் ஒன்று சேர்ந்து இந்த ஜெபவார கூடுகையை ஒழுங்கு செய்திருப்பதற்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அநேக பிள்ளைகள் அவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த ஜெபவாரத்தில் பங்கு பெற்று தெய்வாசீர்வாதம் பெறவும் தேவன் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. விண்ணப்பம் செய்ய ஒருவனும் இல்லை என்ற கருப்பொருளின் கீழே இந்த கூட்டம் ஒரு வாரம் நடைபெற இருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் 59ஆம் அதிகாரம் வசனம் 16. ஏசாயா 59 வசனம் 16 இந்த தீம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். தேவன் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பல இடங்களிலே ஆச்சரியப்பட்டிருக்கிற அனுபவங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். அதில் ஒரு முக்கியமான அனுபவம் தான் நாம் இங்கே பார்க்கிற ஏசாயா புத்தகம் 59:16 வசனத்தின் அனுபவம். ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். பரலோகம் தேடுகிறது. ஆனால் இல்லையே, ஒருவனும் இல்லையே என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். பரபரப்பான நூற்றாண்டு, பல பணிச்சுமைகள் நிறைந்த நூற்றாண்டு. எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கும், ஆனால் தேவனுக்கும் மேலான காரியங்களுக்கும் நேரம் இல்லை என்று எல்லாரும் சொல்லக்கூடிய நூற்றாண்டு. இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண, இதோ நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பாதா என்று தேவன் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த ஜெபவார கூட்டத்தில் எல்லாரும் பங்கு பெறும் பொழுது வித்தியாசமான ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள், விதவிதமான தலைப்புகளிலே பேசுகிறார்கள் என்று வெறும் ஆர்வத்தோடு மாத்திரம் நாம் கலந்து கொள்ளாமல், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நான் அறிந்து புரிந்து அப்படியே செய்ய வேண்டும் என்ற ஜெபத்தோடு நமது கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களை இந்த ஜெபவார கூட்டங்களில் கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஒரு ஜெபம் செய்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஜெபவார கூட்டத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரமபிதாவே, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று நாங்கள் வேதாகமத்திலே படிக்கிறோம். அதுவே இந்த ஜெபவார கூட்டத்தின் கருப்பொருளாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வாரம் நெடுகிலும் விதவிதமான தலைப்புகளின் கீழே நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் கொடுக்கிற வான மன்னாவை நாங்கள் கருத்தாய் கற்று ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்று அப்படியே நடக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளின் கூட்டத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். மரியாளை போல் நல்ல பங்கை பெற நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த முதல் நாள் ஜெபவார கூட்டத்தின் தலைப்பு என்னவென்றால், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அதிகாலை தனி ஜெபம். அதிகாலை தனி ஜெபம், ஏர்லி மார்னிங் பிரேயர் வாட்ச் என்று நாம் சொல்லலாம். கர்த்தரை அதிகாலமே நாடி தேடின பக்திமான்கள், ஏர்லி ரைசர்ஸ் அண்ட் சீக்கர்ஸ் ஆஃப் த லார்ட். அன்பானவர்களே, அதிகாலம் நாம் ஜெபிக்க வேண்டும்.
ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் இன்றைக்கு உங்களோடு சொல்லப் போவது இல்லை. ஏனென்றால் அதிகாலை ஜெபிக்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கிய கடமை என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இந்த அனுபவத்திலே கடந்து வந்த பிள்ளைகள் வேதாகமத்திலும் சரித்திரத்திலும் அநேகர் உண்டு. அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை வேதாகமத்திலிருந்தும் சரித்திரத்திலிருந்தும் சில உதாரணங்களாக நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 63 முதலாம் வசனம் தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். David is personalizing God here. ஆண்டவரை என்னுடைய தேவன் என்று தனிப்பட்ட முறையில் உணர்ந்து ருசித்து தாவீது இங்கே சொல்லுகிறார். ஆகவே அப்படி தேவனை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கிற, ருசிக்கிற, அவரோடு நடக்கிற பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அதிகாலமே தேவனை தேடுவார்கள். அண்ட சராசரம் படைத்த அருமை ஆண்டவருடன் தனிமையில் இனிமையாய் நேரம் செலவழித்திட செழுமையான செம்மையான நேரம் எந்த நேரம் என்றால் அதிகாலை நேரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் அதிகாலை விரும்பிகள், வேதாகமத்தில் அதிகாலை விரும்பிகள் யார் யார் என்றால், வேதாகமம் அநேகரை நமக்கு முன்பாக ஒரு நீண்ட பட்டியலாக காட்டுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. வேதாகமத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 19:27 வாசிக்கிறோம், விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு விடியற் காலம் எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடம் அப்படின்னு வாசிக்கிறோம். So Abraham had a place, he had a regular place to stand before God. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை தினம் சந்திப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்க வேண்டும், ஒரு இடம் இருக்க வேண்டும். அப்படித்தான் எலன் ஒயிட் எழுதுறாங்க, கவுன்சில்ஸ் ஃபார் த சர்ச், சபைகளுக்கு ஆலோசனை என்ற புத்தகத்தில், தமிழ் புத்தகத்தில் கூட நம்ம அதை வாசிக்கலாம். தேவனை சந்திப்பதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும், ஒரு நேரம் இருக்க வேண்டும். யாக்கோபு குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இங்கே யாக்கோபு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். வேதாகமத்திலே முதல் முறையாக முழு இரவு ஜெபத்தை தனிமையில் செய்த ஒரு மனிதன், ஒரு முற்பிதா யார் என்றால் இந்த 3ஆம் முற்பிதாவான யாக்கோபு. அவர் பொழுது விடியுமளவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடனே போராடி ஜெபித்தார் என்று அழகாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதே 32:24 நமக்கு அதை காட்டுகிறது. மோசேயை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் சொன்னார். 34:2 அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, விடியற் காலத்தில் அப்படின்றாரு. இன்னொன்று அதே வசனத்தில் திரும்ப காலமே, அதான் விடியற் காலமே. ஒரே காரியத்தை ஆண்டவர் 2 தடவை சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், முதலாவது நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும், அதிகாலை என்றால் எப்போ இருந்து எப்போ வரைக்கும். விடியற்காலை என்பது 3 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும். சரிங்களா? இதுதான் விடியற்காலை நேரம். அது 3:8 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆதாமை என்ன செய்தாராம்? ஆதாமையும் ஏவாளையும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவினார். அப்படி உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நிறைய வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பகலின் குளிர்ச்சியான வேலை என்பது இந்த அதிகாலை வேலை தான். நீங்கள் பாருங்களேன், அந்த விடியற் காலம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மிக குளுமையாக இருக்கும், குளுன்னு இருக்கும்.
ஆகவே அந்த நேரம் தேவனை சந்திப்பதற்கான, தேவனோடு உலாவுவதற்கான, தேவனோடு பேசுவதற்கான, தேவன் நம்மோடு பேசுவதற்கான நேரம். ஆண்டவர் மோசையை கூட விடியற் காலத்தில் தான் அழைச்சார். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ், மேல் அறை அனுபவம், அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீங்கள் ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை படித்து பாருங்கள். ப்ரெசன்ட் யோர் செல்ஃப் பிஃபோர் மீ என்று இருக்கும். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? அதிகாலையில் ஜெபத்தின் மூலமாக. பிரியமானவர்களே, பொழுது முடியும் அளவும் போராடின யாக்கோபு பொல்லாத ஏசாவின் கூட்டத்தாரிடமிருந்து குடும்பமாய் காக்கப்பட்டான். இஸ்ரவேலாக மாறினான். அதிகாலமே எழுந்து தேவனை தேடின மோசே இஸ்ரவேல் தேசத்தின் ஈடு இணையற்ற தலைவன் ஆனான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை ஆனான். யோசுவா, ஆண்டவர் இந்த யோசுவா குறித்து நிறைய இடத்துல யோசுவா புத்தகத்தில் பாருங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். அதிகாலமே யோசுவா எழுந்திருக்கிற பழக்கம் உடையவனாக இருந்தான். இன்னும் அதே மாதிரி நீங்கள் என்ன நிறைய வசனங்களை பார்க்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். யோசுவா 6, 12, 7, 16, 8, 10 இந்த இடங்களிலெல்லாம் அதிகாலை அதிகாலை என்று திரும்ப திரும்ப வாசிக்கலாம். அதிகாலை தோறும் ஆண்டவரின் அருட்பணி செய்தவன் யோசுவா. தேவ ஜனத்தை கானானுக்குள் நடத்தின அரும்பணியும் அவன் சிறப்பே என்று நான் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஜனங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் சரி ஆண்டவர் பக்கம் திருப்ப வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஜனங்களையும் சரி கானானுக்கு நேராக நடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அதிகாலை அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிதியோன் வேதாமத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:38. அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோளை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் என்று வாசிக்கிறோம். கிதியோன் பிரபலமான நியாயாதிபதிகளிலே ஒருவன். ஆண்டவரிடத்தில் அடையாளம் கேட்டான். ஆண்டவரே, மீதியானியரை நான் முறியடிப்பேனா, என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி அடையாளம் கேட்டான். அந்த அடையாளத்தை அவன் எப்போ கேட்டான் பாருங்கள், அதிகாலமே கேட்டானாம். மீதியானியரை முறியடிக்க ஆண்டவரிடம் அதிகாலமே அடையாளம் தேடினவன் கிதியோன். அவர்களை அடையாளம் தெரியாமல் அழித்தவனும் அவனே. பெரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியமான உதாரணம் வேதாமத்தில் பட்டியல் போடுகிறார். அன்னாளை குறித்து 1 சாமுவேல் 1:19 பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, எல்கானா அன்னாளுடைய குடும்பம் ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் என்று வாசிக்கிறோம். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆண்டவரை அதிகாலமே தேடின அன்னாள் ஒன்று கேட்டால், நீ படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒன்று கேட்டால், ஆனால் 6 பெற்றாள், 6 பிள்ளைகளை பெற்றாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒன்று கேட்டால் 6 பெற்றாள். காரணம், அதிகாலையில் தேவனை தேடுகிற, தேவனை பணிந்து கொள்ளுகிற இருதயம் உடையவள், இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுகிறவள் அன்னாள். சாமுவேல் தீர்க்கதரிசி பற்றி வாசிக்கிறோம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அதிகாலமே அந்த முதல் அரசனாகிய இஸ்ரவேலின் முதல் அரசன் சவுலை சந்திக்க போனான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிகாலமே நீங்களும் நானும் நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் சந்திக்கிறோமா? அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி
பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது என்று 1 சாமுவேல் 15:12 வாசிக்கிறோம். ஆசாரியன் சாமுவேல் அதிகாலையில் ராஜாவை சந்திக்க போனான். நாம் நம்முடைய ராஜாதி ராஜாவை அதிகாலை தோறும் சந்திக்க வேண்டாமா? அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அந்த அனுபவம் இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் ஆண்டவரே இனிமேலாகிலும் நான் உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். தாவீது 1 சாமுவேல் 17:20 வாசிக்கிறோம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு என்று வாசிக்கிறோம். ஊழியக்காரர்கள், மந்தைகளை மேய்க்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிற கணவன்மார்கள், குடும்பம்தான் முதல் திருச்சபை, குடும்பத்தின் கணவன்தான் முதல் ஆசாரியன். ஆக என்ன செய்யணும்? தாவீது அதிகாலமே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டான். குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களும் சரி, திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களும் சரி, அதிகாலமே எழுந்து நம்முடைய ஆடுகளுக்காக, நம்மிடத்தில் இருக்கிற தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிற மந்தைக்காக தேவ சமூக பாதுகாப்பை நாம் தேட வேண்டும். அன்பானவர்களே, கோலியாத்தை கொல்வேன் என்று அறியாமல் தாவீது அதிகாலமே எழுந்தான். நமக்குள்ளே கொக்கரிக்கும் கோலியாத்துக்கள் எத்தனையோ. அதிகாலமே விழித்தால் அவன் தலை நம் கையில். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கோலியாத்து என்று நாம் பார்க்கிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொல்லாத பழக்க வழக்கங்கள், ஒருவேளை தூங்கி வழியிற பழக்கம்னு எடுத்துக்கங்களேன், அதுவே ஒரு கோலியாத்து தான். தூக்கத்தை ஜெயிக்க முடியல. சில நேரங்களில் லேட்டாக தூங்குவோம். நம்மகிட்ட இருக்கிற நிறைய பேர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் லேட்டாக தூங்குறது. 11 மணிக்கு 12 மணிக்கு லேட்டாக எந்திரிக்கிறது. இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அதிகாலை அனுபவம் இருக்கவே இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த அதிகாலை அனுபவத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற இந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சீக்கிரம் படுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இதில் மிகவும் குறிப்பறிந்து கவனமாய் ஞானமாய் செயல்படுகிறவர்களாக விளங்க வேண்டும். யோபுவை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் பார்த்தீங்களா? யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய அந்த 10 பிள்ளைகளுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். Not just one day or 2 days, but day after day Job practiced the presence of God. Every day he sought the Lord early morning. ஒவ்வொரு நாளும் தேவனை அதிகாலையில் இந்த யோபு தேடினான். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபித்தான். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகாலமே எழுந்து, என்னுடைய பிள்ளை ஒருவேளை தவறி இருக்கலாம், ஒருவேளை இந்த பாவத்தில் என் பிள்ளை கிடக்கிறான், என் மகன் இந்த பாவத்தில் கிடக்கிறான் என்று உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் அதிகாலமே ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். யோபுவுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உத்தமனும் நீதிமானும் சன்மார்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியமான அனுபவம்! அந்நாட்களிலெல்லாம் அப்பொழுதே யோபு செய்தார் என்று சொன்னால் இந்நாட்களில் எல்லாம் நீங்களும் நானும் இந்த அதிகாலை அனுபவத்தில் வளர வேண்டாமா? யோசிப்போம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் இந்த யோபுவை குறித்து. பிள்ளைகளின் பக்தியும் பரிசுத்தமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அந்த தகப்பன் குறியாய் இருந்தான். இன்றைக்கி நாம் நம்முடைய பிள்ளைகளின் பக்தி பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அதிகாலம் தேடுங்கள், ஆசீர்வாதம் 2 மடங்கு வரும். புதிய ஏற்பாட்டுக்கு சென்றால் ஸ்திரீகள் மற்றும்
குறிப்பாக மகதலேனா மரியாள். ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் என்று லூக்கா 24:22 வாசிக்கிறோம். யோவான் 20:1 பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே, அதான் அதிகாலையில், மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பெண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போயிருந்த இந்த சமயத்தில் ஒரு பெண்கள் கூட்டமே கல்லறை நோக்கி சென்றது. பெண்கள் பொதுவாக அதிகாலமே எழுந்து விடுவார்கள். ஒருவேளை அந்த காலத்து பெண்களோ, இந்த காலத்து பெண்கள் எப்படி பின்தூங்கி முன் எழுவால் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பத்தினி, தர்ம பத்தினி, தன்னுடைய புருஷன் மீது பற்று கொண்டு தன் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அவள் பின் தூங்குவாள், தாமதமாகத்தான் தூங்குவாள். ஆனால் அந்த பத்தினி என்ன செய்வாள்? முன்னமே எல்லாருக்கு முன்பாகவே எழுந்து விடுவாள் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த காலத்தில் இந்த பழமொழி செல்லுபடியாகுமா என்றால் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் பின் தூங்குகிறாள் இந்த காலத்து பத்தினி. பின் தூங்கி அவள் பின்னே தான் எழுகிறாள். புருஷன் தான் எந்திரிச்சு எல்லாமே போட்டு கொடுக்குறாரு, காஃபி எல்லாம். அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. பெண்கள் பொதுவாக அதிகாலமே எழுந்து விடுவார்கள், பாராட்டுகிறேன். பாத்திரம் கழுவ மட்டும்தானா? அல்லது புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து போடுவதற்காக மட்டும்தானா அந்த அதிகாலை எழுகிற பழக்கம்? பரமனை தேட வேண்டாமா? குணசாலியான ஸ்திரீயின் குணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 31:15. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். She riseth also while it is at night and giveth meat to her household. ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வான்? அவள் அதிகாலமே எழுந்திருப்பாள், ஆண்டவரை தேடுவான், அதுக்கப்புறம் தான் வீட்டு காரியங்களை செய்வான். கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களே, வாலிப சகோதரிகளே, என்ன செய்கிறீர்கள்? இந்த காலத்து வாலிப பிள்ளைகள்லாம் அந்த சுறுசுறுப்பு, அந்த வேகம், அதிகாலம் எழுந்திருக்கிற பழக்கம் இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் இடத்துல, பெண் பிள்ளைகள் இடத்துல இன்றைக்கி இல்லை. ஏன் ஆண் பிள்ளைகள் இடத்துல அப்படி தான். இந்த குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா சுமார் 20 குணலட்சணங்கள் அங்கே சொல்லியிருக்கோம். இதே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சுமார் 20 கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் ஒன்று, அவள் அதிகாலமே எழுந்திருப்பாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் இருக்கிறதா? அதை தொலைத்து விட்டோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்போஸ்தலர்களை குறித்து நான் வேதாமத்தில் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் படித்தோன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் 17:6 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, இன்னும் பவுல், ஏராளமான பேர், இவர்கள் எல்லாம் உலகத்தை கலக்கினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பின அந்த 12 அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சென்று அந்த சின்ன கூட்டம் இந்த பெரிய உலகத்தை கலக்குனாங்க சுவிசேஷத்தின் மூலமாக. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ சமூக பழக்கம் உடையவர்கள், தேவனோடு நெருங்கி நடந்தவர்கள், அதிகாலை அனுபவத்தை காத்து கொண்டவர்கள். தாவீது சொல்லியிருக்கிறாரு சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி என்றால் சாயங்காலம், சந்தி என்றால் அதிகாலையில். சந்தியா வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்துக்கள் அவங்க வீடுகளில் அந்த பாட்டு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூஜா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. அதுக்கு பேர் சந்தியா வந்தனம், விடியற்காலை வந்தனம். அதனால தான் தாவீது சொல்கிறாரு அந்தி சந்தி மத்தியானம். ஒரு நாளை கூட எப்படி கரெக்டாக கொண்டு வர்றாரு பாருங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கிறது சூரிய அஸ்தமனத்தில், அந்தியில் ஆண்டவர் தேடணும், அதுக்கப்புறம் சந்தியில் விடியற்காலை, அதுக்கப்புறம் மத்தியானம். ஒரு நாளைக்கு 3 நேரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 3 நேரம் தனிப்பட்ட முறையில் தேவனோடு நேரம் செலவிட வேண்டும். அதில் அந்த நடுப்பகுதி
முதல் பகுதி சாயங்காலம், அடுத்த பகுதி கடைசி பகுதி மதியானம், நடுப்பகுதி அதிகாலை. சங்கீதம் 55:17 படி பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த 3 வேளை அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இந்த 3 வேளையை ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதிகாலை பற்றி நான் பேசவே வேண்டாம். உலகத்தை நாம் கலக்கும் ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனோடு உறவு வைத்திருக்கிறவர்கள் தான் உலகத்தை கலக்க முடியும். உலகம்னா என்ன? நீங்கள் இருக்கிற உங்கள் உலகம், உங்கள் ஏரியா, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை அவருக்கென்று சாட்சியாக பயன்படுத்துவார். அவ்வளோதான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே அந்த அனுபவம் நிச்சயமாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து பாருங்களேன். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மார்க் 1 அதிகாரத்தில் எவ்வளோ பிஸியாக பல ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தார் என்பதை நம்ம இந்த காலாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் இந்த மார்க் 1 அதிகாரம் படித்து பாருங்கள். அவர் அன்னைக்கு ராத்திரி தூங்கும் பொழுது ரொம்ப தாமதமாக தூங்கியிருப்பார். சரிங்களா? ஏன்னா பிசாசு பிடித்தவர்கள், நோயாளிகள் ஏராளமான பேரை கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் சுகமாக்கினார். எல்லாருக்கும் அற்புதங்கள், அதிசயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து அன்னைக்கு இரவில் ரொம்ப தாமதமாகத்தான் தூங்கியிருப்பார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு பிதாவின் சமூகத்தை தேடி அவர் சென்று விட்டார். தரணியை ரட்சிக்க மனுவாய் வந்த அவரே அதிகாலை தோறும் எழும்பி மானிடருக்கு அவர் மாதிரி ஆனார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, எலன் ஒயிட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அதிகாலை ஜெப அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது எழுதுனாங்க, படிக்கிறேன் பாருங்கள். Christ was continually receiving from the Father that he might communicate to us. The word which ye hear, he said, is not mine but the Father's which sent me. John 14:24. நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக பிதாவிடமிருந்து கிறிஸ்துவானவர் தொடர்ந்து பெற்று கொண்டிருந்தாராம். நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தை என்னுடையதல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடையது. யோவான் 14:24. The Son of Man came not to be ministered unto but to minister. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். மத்தேயு 20:28 வாசிக்கிறோம். தொடர்கிறேன். Not for himself but for others. He lived and thought and prayed. கிறிஸ்து தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், மற்றவர்களையே நினைத்தார், மற்றவர்களுக்காக ஜெபித்தார். From hours spent with God, he came forth morning by morning to bring the light of heaven to men. தேவனோடு செலவழித்த அந்த மணி நேரங்களில் இருந்து, அந்த ஜெப மணி நேரங்களை முடிச்சுட்டு தான் காலைதோறும் அவர் புறப்பட்டு வருவார், தேவ சமூகத்தை விட்டு வருவார். மனிதருக்கு பரலோகத்தின் ஒளியை கொண்டு வருவார். ஜெபித்து விட்டு அந்த தேவ சமூகத்தில் இருந்து டெய்லி he received a fresh baptism of the Holy Spirit. தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவரின் புதிதான ஞான ஸ்நானத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார். பிரியமான தேவப்பிள்ளைகள், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையில் ஜெபிக்கிறாரு அப்படின்னாலே மற்றவர்களுக்காக ஜெபித்தார். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது, அதற்கான வல்லமை, அந்த ஞானம், பிதாவின் சித்தம் எல்லாவற்றையும் அந்த ஜெபத்தில் அவர் கற்றுக்கொண்டார். ஒரு இடத்துல பாருங்கள், அதே மார்க்கு 1 அதிகாரத்தில் இப்படி ஆண்டவர் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு நைட் லேட்டாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் அவர் போய் ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே பேதுரு கேட்பார், ஆண்டவர் இன்றைக்கும் இதே ஊரில் நீங்கள் இருங்க, உங்களை தேடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இல்லை அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவார். எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு அடுத்த ஊருக்கு போகணுன்னு? அதிகாலையிலே தேவ சமூகத்தை பிதாவை தேடினதினால் பிதாவின் சித்தம் அவருக்கு வெளிப்பட்டது. ஆகவே அடுத்த இடத்துக்கு அவர் போயிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிகாலை தோறும் தேவாவியின் வல்லமையை, வரத்தை, அபிஷேகத்தை, நிரப்புதலை நாம் பெற வேண்டும். கிறிஸ்து அப்படி செய்தார். கிறிஸ்துவானவர் தேவனுடைய அளவில்லாத ஆவியை பெற்றார் என்று யோவான் 3:34 வாசிக்கிறோம். John 3:34. அந்த ஆசீர்வாதம் நமக்கும் இருக்கிறது.
பிரியமான தேவ பிள்ளைகளை தொடர்ந்து பாருங்களேன். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸில் இன்னும் அம்மையார் சொல்கிறாங்க, in the early hours of the new day the Lord awakened him from his slumbers, and his soul and his lips were anointed with grace that he might impart to others. ஒவ்வொரு புதிய நாளின் அதிகாலை மணி நேரங்களிலே பிதாவாகிய தேவன் தூக்கத்திலிருந்து கிறிஸ்துவை தம்முடைய குமாரனை எழுப்பினாராம். கிறிஸ்துவின் ஆத்துமாவும் அவருடைய உதடுகளும் அவருடைய உள்ளமும் அவருடைய உதடுகளும் கிருபையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அப்போ தான் அவருக்கு மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும். His words were given him fresh from the heavenly courts, words that he might speak in season to the weary and oppressed. கிறிஸ்துவானவருக்கு வார்த்தைகள் பரலோக மன்றங்களிலிருந்து புத்தம் புதிதாக அருளப்பட்டது. ஆகவே அப்படி பெற்ற வார்த்தைகளை அவர் இளைப்படைந்தவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஏற்ற சமய வார்த்தைகளாக கிறிஸ்துவானவர் கொடுத்தாராம். The Lord God hath given me, he said, the tongue of the learned, that I should know how to speak a word in season to him that is weary. He wakeneth morning by morning, he wakeneth mine ear to hear as the learned என்று ஏசாயா 50:4 வாசிக்கிறோம். இந்த வசனம் கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். ஏசாயாவுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு, அதிகாலை தோறும் எழுந்திருக்கிற அனுபவம். இந்த அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்குரியது என்பதை 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். தமிழில் வாசிக்கிறேன். ஏசாயா 50:4, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். அதிகாலையில் யார் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கல்விமானின் நாவை கொடுப்பார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். பிதா குமாரனை எழுப்பினார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் பேஜ் 139. இது கிறிஸ்துவின் அனுபவம் என்றால் கிறிஸ்தவர்களின் அனுபவமாக இது மாற வேண்டாமா? பழைய புதிய ஏற்பாடுகளில் தேவனுடைய மிகச் சிறப்பான ஊழியக்காரர்கள் அனைவரும் அதிகாலம் எழுந்தவர்களே ஆவர். God's best servants both in the Old and in the New Testaments were all early risers. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு என்ன ஒரு பெஸ்ட்டான ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருக்கென்று ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும். சாட்சியாக அதிகாலை அனுபவம் அதற்கு அஸ்திபாரமாக நிச்சயம் இருக்கும். சபை சரித்திரத்தில் அதிகாலை விரும்பிகள் பைபிளில் பார்த்தோம். ஃப்ரம் சர்ச் ஹிஸ்ட்ரி சில உதாரணங்களை உங்களுக்கு நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஜான் வெஸ்லி, இங்கிலாந்தில் இருக்கிறவர்களே நன்றாக கவனியுங்கள், இங்கிலாந்து விசுவாசிகள். ஜான் வெஸ்லி இல்லை அப்படின்னா இங்கிலாந்தே இன்றைக்கி கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸில் வந்தப்போ, ஃப்ரெஞ்சு புரட்சி வந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸில் வந்தது மாதிரியே ஒரு புரட்சியை, அந்த இல்லைவாதத்தை, அந்த நாத்திகத்தை இங்கிலாந்துலேயும் கொண்டு வந்து இங்கிலாந்தில் ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கணும்னு ஒரு கூட்டம் காத்திருந்துச்சு. அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஜான் வெஸ்லியை எழுப்பினார். அந்த ஜான் வெஸ்லி எழுந்தார். இங்கிலாந்தின் தலையெழுத்தே மாறிவிட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கிலாந்தின் அப்போஸ்தலன், ஆண்டவருடைய ஊழியத்தில் வல்லமையாக செயல்பட்ட ஒரு தேவ மனிதன், ஏறக்குறைய 88 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவரை குறித்து எலன் ஒயிட் ரொம்ப அழகாக இருப்பாங்க. கிரேட் கான்ட்ரவர்சி சாப்டர் 14, 14ஆம் அதிகாரத்தில் மாபெரும் போராட்டம், கடைசி ஒரு 4-5 பக்கம் முழுக்க இவரை பற்றி தான் இருக்கும். ஜான் வெஸ்லி, இவர் ஊழியத்தில் 5 லட்சம் பேர் பின்னடியார்களாக, இயேசுவின் பின்னடியார்களாக மாறினார்களாம். எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க. மெத்தடிஸ்ட் சபையின் ஸ்தாபகர், இங்கிலாந்தின் அப்போஸ்தலன். இவர் தினமும் அதிகாலை 4 மணி முதல் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அவர் சொல்லுவார், God does nothing but in answer to prayer. ஜெபித்தால் மட்டுமே தேவன் எதையும் செய்வார் என்று அவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? மார்ட்டின் லூத்தர் எல்லாருக்கும் தெரியும், a great reformer from Germany, ஜெர்மனியின் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி.
சீர்திருத்த இயக்கத்தின் தலைசிறந்த சீர்திருத்தவாதி, போப்பு மார்க்கத்தை துணிவுடன் எதிர்த்து போராடியவர். ஒவ்வொரு காலையும் அவர் சொல்லுவாராம், 2 மணி நேரம் ஜெபத்தில் நான் செலவிட தவறினால் அந்த நாள் முழுவதும் சாத்தான் வெற்றி கொள்ளுகிறான். எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது, தினமும் ஜெபத்தில் 3 மணி நேரம் செலவிடாவிட்டால் என்னால் முன்னேறி செல்ல இயலாது. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு காலையும் அதிகாலையும் 2 மணி நேரமா, ஓவர் ஒர்க் இருந்துச்சுன்னா 3 மணி நேரமா. எப்படி கதை பார்த்தீங்களா? நமக்கு ஓவர் ஒர்க் இருந்துச்சுன்னா பண்ணவே மாட்டோம் ஜெபம், பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆனால் மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, ஆகவே எனக்கு நிறைய கிருபை தேவை, ஆகவே நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதிக வேலை இருக்கிறது எனக்கு, அதிக கிருபை எனக்கு தேவை, ஆகவே அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம நிறைய வேலை இருக்குது, ஜெபம் பண்ணலை, நிறைய வேலை இருக்குது, பைபிள் படிக்கலை அப்படின்னு சொல்லிடுவோம். மார்ட்டின் லூத்தருக்கும் நமக்கும் இதுதான் வித்தியாசம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம், நன்றாக ஜெபிக்கிறவனே, நன்றாக படித்தவன் கிறிஸ்தவனின் தொழிலே ஜெபிப்பதுதான். கிறிஸ்தவனின் தொழிலே, த கிறிஸ்டியன்ஸ் ட்ரேட் இஸ் பிரேயர் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹட்சன் டெய்லர், சீனாவுக்கு சென்ற மிஷனரி ஹட்சன் டெய்லர், அலுவல் மிகுந்த வேலைகளில், அதாவது ஓவர் ஒர்க்கு, ரொம்ப ஒர்க் இருக்குது, பிஸியாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சமயங்களில் அவர் நினச்சிவாராம், வழக்கமாக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். அந்த அதிகமான வேலை இருக்கிற சமயங்களில் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து 1 மணி நேரம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் செலவிடுவார், குறைந்தபட்சம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்கிறோம்? நேரம் இருக்கிறதா? ஒரு காரியம் சொல்லுவாங்க, இந்த ஹட்சன் டெய்லர் இவர் அதிகாலை எழுந்த பிறகுதான் சூரியனை உதிக்குமா. இவர் அதிகாலை எழுந்த பிறகுதான் சூரியனை உதிக்கும். அப்படித்தான் இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஜான் வெல்ச் என்ற ஒரு தேவ மனிதன், அந்த இயர்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. ஸ்காட்லாந்தின் பிரசங்கியார், ஸ்காட்டிஷ் ப்ரீச்சர். தினமும் 8 முதல் 10 மணி நேரங்கள் தான் ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் வீணாகிவிட்டதாக அவர் கருதுவார். 8 to 10 hours of prayer every day. செய்யலைன்னா that day is a waste. அப்படி அவர் நினைப்பார். இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் ஆண்டவர் வைத்திருந்திருக்கிறாரு, ஊழியத்தில் பயன்படுத்தி இருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வல்லமை நிறைந்ததாக இருக்கிறதா? ஆர் வி லிவிங் அ பவர்ஃபுல் ஆர் அ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வல்லமை நிறைந்த வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா? அடுத்து பாருங்கள், லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ். யார் லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ்? மிக நேர்த்தியான பிரசங்கியார், 1ஆம் எலிசபெத் ராணியின் அரசவை போதகர். ஜெபத்திற்கும் தியானத்திற்கும் தினமும் 5 மணி நேரம் இவர் செலவிடுவார். டெய்லி 5 hours. KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இந்த பைபிள் உருவாவதற்கு உழைத்த பக்திமிக்க கல்விமான்கள் 54 பேர் ஜேம்ஸ் அரசர் தெரிந்து கொண்டார். அதில் 7 பேர் அப்படி இப்படி போயிடுவாங்க. 47 பேர் தான் என்ன செய்தாங்களாம், அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு ஒர்க் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ். தினம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜெபத்திற்கும் தியானத்திற்கும். அதிகாலை தனி ஜெபம்னா வெறும் ஜெபம் மட்டும் கிடையாது, ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங், பைபிள் ஸ்டடி. இது நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அநேக பக்திமான்களுக்கு இருந்திருக்கிறது. எட்வர்ட் மெக்கன்ரி பவுன்ஸ், EM பவுன்ஸ், இவர் யார் என்றால் அமெரிக்காவைச் சேர்ந்த மெத்தடிஸ்ட் சபையின் போதகர். ஜெபத்தை குறித்து கருத்தாளமிக்க 9 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். He has written only 9 books on prayer. Only 9 books. அந்த புஸ்தகம் எல்லாமே ஜெபத்தை பற்றி தான்.
நானும் ஒரு 5-6 புஸ்தகம் வச்சுருக்கிறேன். மிக அருமையான வரிகள், அர்த்த செறிவுள்ள வார்த்தைகளை அவர் எழுதியிருப்பார். அதில் பாருங்களேன், தனது புத்தக எழுத்து பணியை துவங்கும் முன்னர் தினமும் அதிகாலை 4 மணி முதல் 4 மணி நேரங்கள் ஜெபிப்பாராம். எத்தனை ஆச்சரியம்! அவர் சொல்றார் பாருங்களேன், ஜெபிக்காதிருப்பது தேவனை மறுதலிப்பது ஆகும். Not to pray is to deny God. If you don't pray, if you are not spending time with God in the early hours of the morning, it is a denial of God. தேவனோடு நேரம் செலவழிக்கலாம் வச்சுக்கோங்களேன், தேவனை மறுதலிக்கிறோம். பேதுருவை மாதிரி முன்னாடி நின்று பப்ளிக்கில் ஆட்களுக்கு முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி மறுதலிச்சாதான் மறுதலிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன தெரியுமா அர்த்தம் மறுதலிப்பது? ஜெபம் பண்ணாமல் தேவனோடு நேரம் செலவழிக்காவிட்டால் கூட என்ன அர்த்தம்? அது தேவனை மறுதலிப்பதற்கு சமம் என்று அவர் எழுதுகிறார். இன்னொரு வார்த்தை பாருங்க, ஜெபிக்கிறவர்களே உண்மையான பக்திமான்கள் ஆவர். Who are the really spiritual people? ஒருவேளை நம்ம சர்ச்சில் பக்தியாக வந்து உட்காந்துருப்போம், டை கட்டிக்கிட்டு அப்படி பிரசங்கம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இதனாலேயே பக்திமான்கள்? எல்லாரும் அப்படி நடிச்சுக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், நடிக்கவும் செய்யலாம். பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவர்களே உண்மையான பக்திமான்கள் என்று அவர் எழுதுகிறார். People who pray are in reality the only religious people. நாம் யார்? உண்மையிலே நாம் பக்திமான்களா? யோசித்து பார்ப்போம். 7வது, ஹென்றி மார்ட்டின். ஹென்றி மார்ட்டின் யார்? இந்த ஹென்றி மார்ட்டின் இங்கிலாந்தின் ஊழியக்காரர். இங்கிலாந்தின் ஊழியக்காரர் இஸ்லாமியருக்கு முதல் மிஷனரியாக தனது 24வது வயதில் வந்தவர். எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்த அப்போஸ்தலன் ஹென்றி மார்ட்டின். எபேசியர் 6:18 படி வாழ்ந்தவர். எஃபிஷியன்ஸ் 6:18 நீங்கள் படித்து பாருங்கள். ஜெபத்தை குறித்த ஒரு வசனம், இந்த வசனத்தை படிக்கலாமா? நான் எடுத்து வாசிக்கிறேன். எபேசியர், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 verse 18. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 18. ரொம்ப அழகாக அங்கே பவுல் எழுதியிருப்பார். வாசிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இதாங்க அவருடைய தீம் டெக்ஸ்ட் ஹென்றி மார்ட்டினுக்கு. புதிய ஏற்பாட்டை உருது பாரசீக மொழிகளில் மொழிபெயர்த்தவர் போதகர் சார்ல்ஸ் சிமியன் மூலமாக வில்லியம் கேரியின் இந்திய ஊழியங்களை அறிந்து ஆழமாய் தொடப்பட்டார் ஹென்றி மார்ட்டின். இப்போ வில்லியம் கேரியினுடைய ஊழியத்தை பற்றி கேள்விப்படுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பிரைனர்ட். டேவிட் பிரைனர்ட் இவரை குறித்து நம்ம எல்லாரும் படிக்கணும். இந்த டேவிட் பிரைனர்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்பெஷல் மிஷனரி. இவருடைய வாழ்க்கையை படித்து இம்பேக்ட் ஆனவங்க நிறைய பேர். அதில் ஒருத்தர் ஜான் வெஸ்லி, அதில் ஒருத்தர் வில்லியம் கேரி, அதில் ஒருத்தர் இந்த ஹென்றி மார்ட்டின். பிரியமானவர்களே, இந்த பிரைனர்ட் ஏன் அவ்வளவு பிரபலமானவர்னா அவரும் போராடி ஜெபிக்கிறவராக இருந்தார். அமெரிக்காவை சேர்ந்தவர் டேவிட் பிரைனர்ட். பிரைனர்ட் சரித்திரம் சொல்லுது, பிரைனர்ட் தன்னுடைய 29வது வயதில் மரித்தார். ஹென்றி மார்ட்டின் 31வது வயதில் மரித்தார். ஆனால் 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீவிரமாக ஜெபிக்கிறவர்கள். இந்த மாதிரி நிறைய மிஷனரிஸை குறித்து நம்ம படிக்கிறோம். அவங்க எப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சுருக்காங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம படிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அன்பானவர்களே, இன்னும் ஒரு கதாபாத்திரம் ஜான் ஹைட் என்ற ஒரு தேவ மனிதன். ஜெபத்தின் அப்போஸ்தலன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அப்பாசில் ஆஃப் பிரேயர் என்று பெயர் பெற்றவர், ஜெபத்தின் அப்போஸ்தலன். அமெரிக்காவில் ஒரு போதகரின் மகனான இவர் மிஷனரி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார். 20 ஆண்டுகள் இந்தியாவில் பஞ்சாப் பகுதியில் ஜெப ஊழியம் செய்தார். ஜான் ஹைட் தூங்கா மனிதன், த மேன் ஹூ நெவர் ஸ்லீப்ஸ் என்று இவருக்கு பெயர், தூங்கா மனிதன். வேற இன்னும் இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா த ப்ரேயிங் ஹைட். ஜான் ஹைடுக்கு பேர் ப்ரேயிங் ஹைட், ஜெபிக்கும் ஹைடு என்று இவரை அழைப்பார்களாம். அடிக்கடி இரவு பகலாக 30
30 நாட்கள் ஜெபிப்பாராம். மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எந்த நேரம். அநேக வேளைகளில் தொடர்ச்சியாக 36 மணி நேரங்கள் கூட முழங்காலில் நின்று மன்றாடி ஜெபிப்பாராம். படித்து பாருங்க, ஜான் ஹைடு. கிராமங்களில் வெற்றிகரமாக ஊழியம் செய்தார். ஒவ்வொரு நாளும் 4 முதல் 10 பேரை இரட்சகருக்கென்று ஆதாயம் செய்வாராம். ஒவ்வொரு நாளும் 4லிருந்து 10 பேரை சோல் வின்னிங் செய்வாராம். எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா பிரியமான தேவ பிள்ளைகளை. ஆனால் இவர் வாழ்ந்த வாழ்க்கை 47 வருஷம்தான். 47 வருஷம் அற்பகால வாழ்வு. ஆயினும் அபாரமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லவா பிரியமானவர்களே. 80 வருஷம் 90 வருஷம் இருந்து என்ன பிரயோஜனம்? தேவனோடு உறவு இல்லை என்றால் யோசிப்போம். இந்த செய்தியின் நிறைவுக்குள்ளே வரப்போகிறோம். அதிகாலையின் ஆசீர்வாதங்கள் பைபிள் என்ன சொல்லுகிறது? 4 காரியங்களை குயிக்காக சொல்லி முடிக்க போகிறேன். அதிகாலையில் இயற்கை உலகில் உண்டாகும் நற்காரியங்களையும் ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதங்களையும் வேதாகமம் பட்டியலிடுகிறது. பாருங்களேன், அதிகாலையில் இயற்கை உலகத்தில் நடக்கிற விஷயம், பனி பொழியும். அதிகாலையில் பனி பொழியும். சங்கீதம் 110:3 படிக்கிறோம், விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இந்த விடிய காலத்தின் அந்த பனியை போல யவ்வன ஜனம்னா சில்ட்ரன் ஆஃப் த யூத் அப்படின்னு இருக்கும். அதாவது வாலிப பிள்ளை. யவ்வன ஜனம்னா வாலிப பிள்ளை. அதாவது அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? வாலிப பிள்ளைகள் மாதிரி துடிப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக ஆண்டவருக்காக அவர்கள் செயல்படுவார்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்கள் வாலிப பிள்ளைகள் மாதிரி துருன்னு இருப்பாங்க வயசானாலும். அதாங்க அர்த்தம். பனி, அதிகாலையின் பனி பூமியை செழிப்பாக்கும். அதே போல் அதிகாலையில் தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதான் அர்த்தம். யாத்திரை 16:13 பாருங்கள். விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது அப்படின்னு படிக்கிறோம். பனித்துளிகள், வெறும் பனித்துளிகள் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு அதான் பழக்கம். ஜெபம் பண்ணணும், தேவனோடு நேரம் செலவிட வேண்டும். 2வது, அதிகாலையில் மன்னா பொழிந்தது. யாத்திராகமம் 16:21 அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். விடியற் காலந்தான் மண்ணா கிடைக்கும். விடிஞ்ச பிறகு போனால் மண்ணு தான் கிடைக்கும். மண்ணா வேணுமா மண்ணு வேணுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் பயணித்த பொழுது ஆண்டவர் திட்டம் போட்டார், சட்டம் போட்டார். தினம் விடியற்காலை தோறும் மன்னாவை தேடுங்கள், 6 நாட்கள் தேடுங்கள், 7ஆம் நாள் சனிக்கிழமை காலையில் மண்ணா பொழியாது, தேடி போனால் மண்ணு தான் கிடைக்கும்னார். அப்படியும் சில தேடி போனாங்க. பிரியமானவர்களே, வெயில் ஏற ஏற அது உருகிப்போம், மண்ணா இருக்காது. அதே போல் பாருங்களேன், அதிகாலையில் ஆண்டவர் நம்ம தேடலை அப்படின்னு சொன்னால் நேரம் ஆகி போயிடும். அப்புறம் பரபர அப்படி ஓடும், நேரம் இருக்காது தேவனை தேடுவதற்கு. 3வது, அப்போ அந்த அதிகாலையில் தேவனை தேடணும். அந்த பணியை, பரலோக பணியை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் மன்னாவை, அவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் ஞானத்தை கண்டடையலாம். இயேசு, அந்த ஞானம் யாருங்க? இயேசு தான் ஞானம். நீதிமொழி 8:17 வாசிக்கிறோம். சாலமன் ஞானி சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஞானம் சொல்லுகிறதாக இந்த வசனம் இருக்கும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னைன்னா அந்த இடத்துல ஞானத்தை குறிக்கிறது, இயேசுவையும் குறிக்கிறது. இயேசு தான் ஞானம். 1 கொரிந்தியர் 1:30-31 வசனங்களில் வாசிக்கிறோம். கிரைஸ்ட் இஸ் தட் விஸ்டம். அதிகாலையில் தேடினால் நமக்கு ஞானம் உண்டாகும். இயேசுவே அந்த ஞானமாக நம்மில் அவர் பிரகாசிப்பார். 4வது, கடைசியாக, அதிகாலையில் தேவன் சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5 படிக்கிறோம், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளுக்கு பரலோகம் சகாயம் பண்ணும். அதிகாலையில் பனி, அதிகாலையில் மன்னா, அதிகாலையில் ஞானம், அதாவது இயேசு, அதிகாலையில் சகாயம்.
எல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம், ஒரு கோட் சொல்லி முடிச்சிடுறேன். Early rising is the first habit a Christian ought to form. He is a fool who spends his whole day in the world than in the evening, when he is dog tired, kneels down to pray and read the Bible before retiring to bed. யார் சொல்கிறா? வாட்ச்மேன் நீ. ஒரு அற்புதமான ஊழியக்காரர். சீனாவிலே ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக 20 வருஷம் ஜெயிலில் கடந்து படாது பாடுபட்டு சித்திரவதை செய்யப்பட்டு உபத்திரவப்பட்டு மரித்தவர் வாட்ச்மேன் நீ. அவர் சொல்கிறாரு, தமிழில் வாசிக்கிறேன் பாருங்கள். அதிகாலமே எழுந்திருத்தல் என்பது ஒரு கிறிஸ்தவன் உருவாக்கி கொள்ள வேண்டிய முதல் பழக்கம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஹேபிட். அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடுவது, தேவனிடத்தில் ஜெபிப்பது, தேவ வசனத்தை தியானிப்பது, இதெல்லாம் பகல் முழுவதையும் உலகத்தில் கழித்துவிட்டு பிற்பாடு மாலையில் நாய் போல் அலைந்த சோர்வுடன். இந்த நாய் பாருங்களேன், பார்த்துருக்கீங்களா? இந்த நாய் ஊரெல்லாம் தெரு தெருவா ஓடி ஓடி சுற்றிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி தான் நம்ம ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்துட்டு சாயங்காலம் வந்து பிற்பாடு மாலையில் நாய் போல் அலைந்து சோர்வுடன் முழங்காலிட்டு ஜெபிக்கவும் படுக்க போகும் முன் வேதத்தை படிக்கவும் முயற்சிக்கிறவன் முட்டாள் மூடன் ஆவான் அப்படின்னு எழுதுகிறேன். நிறைய பேர் வாலிப பிள்ளைகளை பார்க்கும்பொழுது ஹவுஸ் விசிட்டிங்கில் கேட்பேன், வீடுகளில் சந்திக்கு போகும்பொழுது கேட்பேன், பைபிள் படிச்சிட்டிங்களாம்மா? இல்லை பாஸ்டர், சாயங்காலம் தான் படிக்கணும். ஏம்மா? காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டேன். காலையில் படிக்கலையா? காலையில் எக்ஸாமுக்கு படித்தேன். காலையில் ஹோம்ஒர்க்கு பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன். இப்படி தான் பிள்ளைகள் சொல்கிறாங்க. பிள்ளைகளும் அப்படி தான் சொல்கிறாங்க, பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறோம். அதிகாலையில் வேறு யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரை பார்க்கணும். அதிகாலையில் வேறு யாருடைய குரலை கேட்பதற்கு முன்பதாக தேவனுடைய குரலை கேட்க வேண்டும். அதிகாலையில் கண்ட நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டுடைய வார்த்தையை படிக்கணும். இந்த அனுபவம் நமக்கு தேவை. அன்பான தேவ ஜனங்களே, ஆரம்பத்தில் பார்த்தோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். சீஷனாகிய அனனியாட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போ, சவுல் என்ற ஒருவன் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த வசனத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் படிங்கள, behold he prayeth அப்படின்னு இருக்கும். அது இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்காது. இதோ அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். behold he prayeth. இப்படி எல்லாரையும் அடித்து சித்திரவதை பண்ணவன் இப்போ ஜெபிக்கிறான். behold he prayeth. இதோ அவன் ஜெபம் பண்ணுறான். இதோ அப்படின்னா பைபிளில் ஆவியானவரின் ஆச்சரிய குறி. The word behold is an exclamation mark of the Holy Spirit in the Bible. behold எங்கெல்லாம் இதோ அப்படின்னு இருக்குன்னா ஆச்சரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதோ இங்கே இருக்குல்ல, இதோ இங்கே இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சரியம். நம்ம ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபிக்காவிட்டாலும் தேவன் ஆச்சரியப்படுவார். நாம் ஜெபித்தாலும் நம்ம அவரை ஆச்சரியப்படுத்துகிறோம். ஆகவே அதிகாலை அனுபவத்தில் நாம் வளருவோம், ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல முதல் நாள் கூட்டத்திற்காக நன்றி. இந்த அதிகாலை தனி ஜெபம் எங்கள் அனுபவமாக, கிறிஸ்துவின் அனுபவம் போல் கிறிஸ்தவர்களின் அனுபவமாக இது மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை சோர்வு, எங்களை அசதி, எங்களை தூக்கச் சடவு எல்லாவற்றையும் மாற்றும். இயேசுவை போல் நாங்கள் வளரும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.